ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பெருமாள் தேவன்பட்டியைச் சேர்ந்தவர் காளிக்குமார், வயது 33. வேன் டிரைவரான இவர் நேற்று திருச்சுழி நோக்கி சென்றார். அவரை இரு டூவீலர்களில் பின்தொடர்ந்த 4 கும்பல் திருச்சுழி ராமேஸ்வரம் சாலை கேத்தநாயக்கன்பட்டி விலக்கு அருகே காளிக்குமாரை வழிமறித்து அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பினர். இதில் படுகாயமடைந்த காளிக்குமார் ஸ்பாட்டிலேயே பலியானார். அவரது உடல் அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டது. குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய கோரி காளிக்குமார் உறவினர்கள் அருப்புக்கோட்டை திருச்சுழி சாலையில் மறியல் செய்தனர். அருப்புக்கோட்டை டிஎஸ்பி காயத்ரி தலைமையிலான போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களை தடுத்து நிறுத்த முயற்சித்தனர். அப்போது போராட்டக்காரர்கள் போலீசார் மீது தாக்குதல் நடத்தினர். இளைஞர்கள் சிலர் டிஎஸ்பி காயத்ரியின் தலைமுடியை பிடித்து இழுத்து நெஞ்சில் கடுமையாக தாக்கினர். இதில் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. அங்கு பதட்டமான சூழல் நிலவியது. போராட்டக்காரர்கள் அதிகமாக இருந்ததால் போலீசாரால் அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் பரிதவித்தனர். போலீசாரை தள்ளிவிட்டு திருச்சுழி சாலையில் அமர்ந்து உறவினர்கள் சாலை மறியல் செய்தனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதித்தது. கூடுதல் போலீசார் வரவழைக்கப்பட்டு மறியலில் ஈடுபட்டவர்களை அப்புறப்படுத்தினர். காளிக்குமார் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. போலீசார் மீது தாக்குதல் நடத்திய 7 பேர் கும்பலிடம் விசாரணை நடக்கிறது. அவர்களில் நெல்லிக்குளம் பாலமுருகன் கைது செய்யப்பட்டார். டிஎஸ்பி காயத்ரியை தாக்கியவர் வக்கீல் என கூறப்படுகிறது. அவரிடம் விசாரணை நடக்கிறது. போலீசார் மீது நடத்திய தாக்குதல் சம்பவம் திருச்சுழியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.